ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 11th என்ன கைடு வந்து வாங்கலாம் அப்படின்ற டாபிக் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். 11th ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்க்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வருஷம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட், இதுவும் ஒரு பப்ளிக் எக்ஸாம், இதை நிறைய ஸ்கோர் வந்து ரிசீவ் பண்ணணும். அப்போ எந்த கைடு வந்து நம்ம வாங்கி படிக்கலாம், அந்த டவுட் தான் நிறைய பேர் இருக்கும். எப்பவுமே கைடு வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. புக்கில் தான் படிக்கிறோம். புக்கில் படிக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு தான் நீங்கள் போகணும் கைடுக்கு. அது ஒரு அசிஸ்ட் மாதிரி தான். ஏன் கைடுக்கும் புக்குக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கைடுன்னு சொல்லும்போது கொஸ்டின் மேலே இருக்கும், ஆன்சர் கீழே இருக்கும். அதுவே நம்ம புக்குன்னு சொல்லும்போது கொஸ்டின் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு 10 பேஜஸ்க்கு முன்னாடி வந்து ஆன்சர் வந்து இருக்கும். அது திருப்பி நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஏற்படும். அதை தடுக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் கைடு. அதனால் கைடு வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. புக்கு தான் பர்ஃபெக்ட். முடியாத சுச்சுவேஷன் இல்லை, நான் கைடில் படிக்க போகிறேன், புக்லேயும் கைட்லேயும் சேமாக தான் இருக்குது, அது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக கைடில் படிக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமர்ஸ் குரூப்புக்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூர்யா கைடு யூஸ் பண்ணலாம், டான் கைடு யூஸ் பண்ணலாம், போனார் கைடு யூஸ் பண்ணலாம், சுரா கைடு யூஸ் பண்ணலாம், பாரதி கைடு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்னு சொல்லும்போது வே டு சக்ஸஸ் அந்த கைடு வந்து யூஸ் பண்ணலாம். ஈஸி லயலா அந்த கைடு யூஸ் பண்ணலாம். சுரா கைடு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் சுரா கைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ்க்கு சுரா கைடை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்லும்போது இது ஒரு சம் டைப் பேப்பர் அப்படின்றதால நீங்கள் கைடு யூஸ் பண்ணக்கூடாது. நோட்ஸ் ஸ்கூலில் என்ன நோட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் யூஸ் பண்ணணும். அதுவே தியரி பார்ட் எதனா இருக்கும், 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தியரி பார்ட், அதுக்கு வேணால் சுரா கைட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் புக்லேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சப்போஸ் கைடு யூஸ் பண்ணணும் தியரிக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் சுரா கைடு யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு கைடு யூஸ் பண்ணவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலில் என்ன நோட்ஸ் எடுக்கிறாங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். நோட்ஸுக்கு தான் நீங்கள் போகணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் சுரா கைடு வந்து யூஸ் பண்ணலாம். அழகாக நீங்களும் 600க்கு 550க்கு தாராளமாக எடுக்கலாம். இந்த கைடு எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண கைடு தான். அதனால் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண கைடு. அதனால் தாராளமாக இதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். All the best. Thank you, student.